பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஒருவேளை அநேகருக்கு இந்த பகுதிக்கு நான் புதியதாய் வந்திருக்கிறேன், இந்த கயத்தார் பட்டணத்திற்கு, இந்த உங்களுடைய பகுதிக்கு நான் புதுசா வந்திருக்கிறேன். ஒருவேளை ஐயா சொன்ன மாதிரி எத்தனை பேர் எனக்கு தெரிந்து வந்தீங்கன்னு தெரியாது, ஆனா அநேகர் தெரியாம தான் வந்திருப்பீங்க. ஆமென், தெரியாம தான் வந்திருப்பீங்க. ஆனா என்ன தெரியாம இருந்தாலும் நம்ம எல்லோருக்கும் தெரிந்தவர், சிறந்தவர், எப்பொழுதும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், கிருபையுள்ளவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அந்த ஆண்டுடைய பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். சந்தோஷமா இருக்கிற எல்லாரும் நல்ல சந்தோஷமா இன்னும் கூட கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நீ கைகளை தட்டி ஆவி நிறைந்த அபிஷேகத்தில் நிரம்புகிற வேளையிலே தேவனுடைய வல்லமை உன்னையும் கூடாரத்தை நிரப்பி உன் வாழ்க்கையில எது எது மாறணுமோ, மாற வேண்டுமோ அதையெல்லாம் கர்த்தர் இந்த ராத்திரியிலே மாற்றும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். தேவன் அற்புதம் செய்வதற்கு பல மணி நேரங்கள், பல பட்டண நேரங்கள் தேவையில்லை, பல மாதங்கள் தேவையில்லை, பல வருடங்கள் தேவையில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நெருக்கும். இந்த வேளையில நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நீ காண்பாய் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை தெய்வ பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை அன்றைக்கு லாசருடைய வாழ்க்கையில செத்து போய் கல்லறைக்குள்ளதான் அவன் இருந்தான். அப்பவும் ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசிக்க முடியாதபடி சூழ்நிலைகள் இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய காரியம் விகாரப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு நீங்க விசுவாச ஒரு கையை தட்டுகிற வேளையிலே உங்களுக்காக திறக்கப்பட வேண்டிய காரியங்கள், மகிமையான காரியங்கள், மகிமையான பொக்கிஷங்கள், ஒளிப்பிடத்தின் புதையல்கள், வெண்கல கதவுகள் உடைக்கப்பட்டு, இருப்பு தாழ்பாள்கள் முறிக்கப்பட்டு, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் அநேக நாட்கள் நீ விரும்பின காரியங்கள் உன் கைகளுக்கு எட்டாதபடி இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு நீ கையை தட்டி அபிஷேகத்தை நிரம்புகிற வேளையிலே அந்த காரியங்களை கர்த்தர் உன் கைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறார். உன்னுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறக்கூடிய ஒரு காலம், உன்னுடைய புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறக்கூடிய ஒரு காலம், உன் வெட்கத்துக்கு பதிலாய் என் கர்த்தர் இரட்டத்தன பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலம். எத்தனை தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க? இதுவரைக்கு அநேக காரியங்கள் உன் மேல படர்ந்திருக்கலாம், மனுஷன் உன் தலையின் மேல ஏறி போயிருக்கலாம், தண்ணீரையும் தீயினை கடந்து போயிருக்கலாம். ஆனா எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை கர்த்தர் இந்த ராத்திரியிலே உண்டு பண்ணுகிறார். மனுஷன் உன் தலையின் மேல் ஏறி போனாலும் அதே மனுஷர் மத்தியிலே கர்த்தர் உன் தலையை நிமிரச் செய்து சத்துருக்கள் மத்தியிலே உனக்கு ஒரு பந்தியை கொடுத்து உன்னை வாளாக்காமல் தலையாக்கி, உன்னை கீழாக்காமல் மேலாக்கி, உன்னை நிந்தித்த சத்துருக்கள் மத்தியிலே நீ தேவனுடைய நகரமாய் கர்த்தருடைய பிள்ளை என்பதை அவர்கள் பார்க்கும்படியாய், அந்நிய கண்கள் அல்ல, அந்நிய காதுகள் அல்ல, உன் காதுகளே உன் கண்களை அதை பார்க்கும்படியாய் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க? வாக்கு தத்தங்களை பெற்ற காலம் மாத்திரமல்ல, வாக்கு தத்தங்களை அடைந்த காலம் மாத்திரமல்ல, ஏதோ ஒரு தீர்க்க தரிசனத்தை கேட்ட காலம் மாத்திரமல்ல, இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற வேளையிலே அந்த வார்த்தை என் வாழ்க்கையில சுதந்திரமாய் மாறப்போகிறது. கர்த்தர் கொடுக்கிற மேன்மை, கர்த்தர் கொடுக்கிற கிருபை, கர்த்தர் கொடுக்கிற பொக்கிஷங்களை கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்காக, என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக, என் சபைக்காக, என்னுடைய ஊழியங்களுக்காக, என் சுற்றுவட்டத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தர் கொடுக்க போகிறார், கர்த்தர் திறக்க போகிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிற தேவ ஜனம் நல்ல முழுபலத்தோட கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஒரு நாள் ஆண்டவர் இந்த பூமியை பார்த்த போது எல்லாம் வெறுமையாகத்தான் இருந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் வெறுமையும், பைபிள் சொல்லுகிறது பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்ததாம். ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். அது அப்படியே இருந்திருந்தா இன்றைக்கு நீங்களும் நானும் இப்படி கர்த்தர் ஆராதிக்க மாட்டோம். அந்த ஒழுங்கின்மையையும் அந்த வெறுமையும் கர்த்தர் மாற்றினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அஜலத்தின் மேல் அசைவாடின தேவ ஆவியானவர் அன்றைக்கு மாற்றினார் என்றால் இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில எது எது மாறணுமோ, எது எது மாற்றப்படணுமோ, எது எது வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில வித்தியாசம் உண்டாகணுமோ அதிலெல்லாம் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ண போகிறார். விசுவாசிக்கிற நல்ல கைகளை தட்டி ஒரு நிமிஷமாவது அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? எல்லோரும் வாய்களை திறந்து
அந்நிய பாஷைகளை பேச கிருபை பெற்ற அந்நிய பாஷைகளை பேசி வெறுமை மாறக்கூடிய ஒரு நேரம், ஒழுங்கின்மை மாறக்கூடிய ஒரு நேரம், கர்த்தருடைய மகிமையை நிரப்பக்கூடிய நேரம், தேவனுடைய மகிமையை நிரப்பக்கூடிய ஒரு நேரம். எப்படி எல்லாவற்றையும் உண்டாக்கி கர்த்தர் ஆதாமை ஏவாளை உண்டாக்கி அவர்களோடு தனித்து கர்த்தர் இடைப்பட்டாரோ, அதே போல கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு இடைப்படக்கூடிய ஒரு நேரம். மனுஷன் உன்னை கைவிட்டிருக்கலாம், மனுஷன் உனக்கு உரமாய் எழும்பி இருக்கலாம், மனுஷன் உனக்கு உரமாய் பேசி இருக்கலாம், ஒருவேளை இந்த கூட்டத்துக்கு உரமாய் கூட அநேக காரியங்கள் எழும்பி இருக்கலாம். அதெல்லாம் நமக்கு மேட்டரே இல்ல. நமக்கு ஒரே ஒரு தயவு இருக்கிறது. எல்லாம் விலகி போனாலும், எல்லாரும் நமக்கு உரமாய் கைவிட்டாலும், நம்மை ஆதரிக்கிற இயேசு, நம்மை தேற்றுகிற இயேசு, உறங்காமலும் உன்னை தூங்காமலும் காக்கிற அந்த நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேங்க. வனாந்தரமாய் இருந்தாலும் அதிலே ஒரு வழியை உண்டாக்குகிற நல்ல தேவன், பாலைவனமாய் இருந்தாலும், நிர்மூலமான பட்டணமாய் இருந்தாலும், நிர்மூலமானவைகளாய் இருந்தாலும் அதிலே ஒரு செழிப்பை உண்டு பண்ணுகிற ஆண்டவர், அதிலே உனக்காக ஒரு ஊற்றை உண்டு பண்ணுகிற ஆண்டவர். இந்த இடத்துல கர்த்தரை ஆராதிக்கிற தேவஜனமே, உன் வாழ்க்கையில எதை எதை ஆரம்பிக்கணுமோ, எது எதை கர்த்தர் தொடங்கணுமோ, இந்த ராத்திரியில கர்த்தர் தொடங்க போகிறார். விசுவாசிக்கிற தேவ ஜனங்கள் நல்ல முழு பலத்தோடு கைகளை தட்டி அந்த பிசாசுக்கு வெறுவெக்கத்தை உடுத்தும்படியா அநேக நேரமாய் சத்துருவன் வாழ்க்கையில் அநேக வேதனையை உடுத்தினா, துக்கத்தை வருத்தினா, நீ எதிர்பாராத காரியம் உன் குடும்பத்தில் உண்டாச்சு, நீ எதிர்பாராத விபத்தை நீ சந்திச்ச, எதிர்பாராத வெக்கத்தை சந்திச்ச, எதிர்பாராத வேதனையை சந்திச்ச. ஆனால் வருகிற காலம் உன்னை அநேக காரியங்கள் ஒடுக்கி இருந்திருக்கலாம், தரித்திரம் உன்னை தொடர்ந்து வந்திருக்கலாம், வேதனை உன்னை துரத்தி இருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது உன்னை நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் துரத்தும்படியாய் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். எத்தனை தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க? அவங்க நல்லா கைகளை தட்டி, ஓ வேதனை என துரத்தின காலம் அல்ல, பார்வோன் ரதம் என துரத்தின காலம் அல்ல. இன்றைக்கு இந்த நாள் முதற்கொண்டு நன்மையும் கிருபையும் தேவனுடைய தயவும் தேவனுடைய ஐஸ்வர்யமும் தேவனுடைய மகிமையும் என்னை மாத்திரமல்ல, என் குடும்பத்தையே, என் சபையை, என் திருச்சபையை, என் பட்டணத்தையே, என் கிராமத்தையே தொடர போகிறது என்று சொல்லி விசுவாசிக்கிற தேவ ஜனங்கள் அபிஷேகத்தில் நிறைந்து கைகளை தட்டு ஓடிங்கடிங்க. கர்த்தருடைய மகிமை இறங்கி இருக்கிறது நான் பார்க்கிறேன். தேவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறது. என் ஆவியில் அதிகமாக நான் உணர்கிறேன். இப்பொழுதே கட்டிகள் எல்லாம் மறைந்து போகட்டும். ஒருவேளை நீ சரீரத்தில் வரும்போது வியாதியோட வந்திருக்கலாம். ஆனா இப்ப இந்த மகிமை நிறைந்த இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்துற வேளையில எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போகிறார். அவர் சொல்லுகிறார், கோணலான பாதைகள் நேராக்கப்பட போகிறது, கருமுழலான பாதைகள் சமமாக்கப்பட போகிறது, பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படக்கூடிய ஒரு வேலை, குன்றுகள் எல்லாம் தவிடு பொடியாக கூடிய வேலை. உன்னுடைய வாழ்க்கையில எது எது தவிடு பொடியாகணுமோ, எது எது உன் வாழ்க்கை சரியாகணுமோ, எது எது உன் வாழ்க்கை நேராகணுமோ. ஒருவேளை நினைக்கலாம், என் வாழ்க்கை இப்படி ஒரு காரியம் நடந்து விட்டது, என் வாழ்க்கை இப்படி நான் நினைத்த காரியம் என் வாழ்க்கை எனக்கு அமையலையே, நினைத்த வாழ்க்கை எனக்கு ஆசீர்வாதமா இல்லையே, என் புருஷன் எனக்கு நல்ல இல்லையே, என் பிள்ளை எனக்கு நல்ல இல்லையே, என் மனைவி எனக்கு நல்ல இல்லையே. ஒருவேளை உன் பிள்ளை உன்னை துரோகம் பண்ணி போட்டு ஏமாத்திட்டு போயிருக்கலாம். ஆனா நீ கையை தட்டி ஆராதிக்கிற வேளையிலே இந்த ராத்திரியிலே நேராக வேண்டிய காரியங்கள், சமமாக வேண்டிய காரியங்கள், மகிமையாய் மாறக்கூடிய காரியங்கள் இந்த ராத்திரியில் ஆரம்பிக்கிறது. எத்தனை தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க? என் நேரம் வந்துடுச்சு, நான் என் வாழ்க்கையிலே ஒரு மகிமையான பாதைகளுக்கு நேராய் கரடு முரடான பாதைகள் சமமாக கூடிய ஒரு நேரம் வந்து விட்டது என்று சொல்லி விசுவாசிக்கிற தேவஜனம் நல்லா கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த. ஒருவேளை இன்னைக்கு வேணாம், உங்க நிலைமை வேறு விதமா இருக்கலாம். மனுஷன் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்ல முடியாதபடி ஒரு நிலைமை இருக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். நான் ஒரு நாள் வரும், அந்த மகிமையான வேளையில உங்களை பார்க்கும் பொழுதே கர்த்தர் அவர்களுக்கு பதிலை கொடுப்பார். உன்னை பார்க்கும் பொழுதே ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஈசா கூட வாழ்க்கையில நாளுக்கு நாள் அவன் எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் ஒரு பெரிய வேதனை வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒருவேளை நீங்க எங்கெல்லாம் கால் மிதிக்கிறீர்களோ அங்கெல்லாம் பெரிய பெரிய காரியங்களும் வேதனைகளும் உங்க வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கலாம். ஆனா ஒன்று தெரியுமா,
எல்லா சூழ்நிலைகளிலும் ஈசாக்கு அமைதியாகத்தான் இருந்தார். கர்த்தர் ஒரு நாள் பதில் கொடுக்கிற வேளை வந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ நிலைமை இப்படியே இருக்காது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இன்றைக்கு உன் வாழ்க்கை வெட்டப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், காய்ந்து போன நிலைமையில் இருக்கலாம். மனுஷனுடைய பார்வைக்கு நீ அற்பமா எண்ணப்படலாம். மனுஷன் உன் நிலைமையை பார்த்து இன்னைக்கு கேவலமா நினைக்கலாம். ஒன்று தெரியுமா? உங்களை அழைத்தவர் அவர் மனிதன் அல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உலக தோற்றத்திற்கு முன்னே, தாயின் கருவில் உருவாக முன்னே உன்னை அறிந்த ஆண்டவர், உன்னை தெரிந்து கொண்ட ஆண்டவர். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் தமது கிருபை உன்னை விட்டு விலக்காமல் இருந்த ஆண்டவர் இந்த நாளில் எந்த நிலைமையில வந்திருந்தாலும் உன்னை உயர்த்தும்படியாய் கர்த்தர் வந்திருக்கிறார். எத்தனை தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க? அவங்க மாத்திரம் நல்லா கைகளை உயர்த்தி தட்டு அடிங்க. நல்ல 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 ஜோரா கையை தட்டி மகிமை இறங்கக்கூடிய ஒரு நேரம். தேவன் அபிஷேகம் நிரப்பக்கூடிய நேரம். கட்டுகள் முறிக்கப்பட வேண்டிய நேரம். சாபங்கள் உடைக்கப்பட வேண்டிய நேரம். விலக வேண்டிய காரியங்கள் விலக வேண்டிய நேரம். செங்கடல்கள் பிளக்க வேண்டிய நேரம். எரிகோக்கள் வேரோடு இடிந்து விழக்கூடிய ஒரு நேரம். எத்தனை தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க? உன் குடும்பத்துக்கு பிள்ளை சுனி அமைச்சிருக்கிறானா? உன் பிள்ளைக்கு உரமாக ஏதோ மந்திரம் செஞ்சிருக்கிறானா? ஒன்று தெரிந்துக்கோங்க, உலகத்தை புடைத்தவன் நம்மோடு இருக்கும் பொழுது உனக்கு விரோதமா எந்த ஆயுதம் எழுப்பினாலும் அது வாய்க்காதே போகும், அது வாய்க்காதே போகும். எந்த காரியத்தை பார்த்து நீ கலங்க வேண்டாம். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களிலும் என்னிலும் இருக்கிறவர் அவர் மகா பெரியவராயிருக்கிறார். அந்த பெரியவருடைய பிள்ளைகள் இங்க இருப்பீங்கன்னா அவங்க கைகளை தட்டுகிற வேளையிலே மந்திர தகடுகள் எல்லாம் எரிந்து போகட்டும். இந்த வேளையில உன் குடும்பத்தை கட்டியிருந்த கட்டுகள் தகர்க்கப்படட்டும். இந்த வேளையில வா. தேங்க்யூ லார்ட். நீர் விசுவாசித்தால் தெய்வ மகிமையை காண்பீர்கள். எத்தனை பேர் நீங்க விசுவாசிச்சு வந்திருக்கிறீங்க? ஆமென். அவர்களுக்கு ஆண்டவர் புதிய கிருபையை, புதிய அபிஷேகத்தை, புதிய மகிமையை கர்த்தர் கொடுக்க போகிறார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? எல்லாரும் அப்ப நல்லா சிரிச்சிட்டு கைகளை தட்டி ஆண்டவர் வாங்கிப்படுத்தலாமே. பக்கத்தில் உள்ள உங்களை கையை பிடிச்சு குடுக்கி சொல்லுங்க, ரொம்ப வெளிச்சமாய் மாற போகிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க நல்லா பக்கத்தில் உள்ள கையை கொடுத்து ஷேக் பண்ணி நல்லா ஷேக் பண்ணி சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப வெளிச்சமாய் மாற போகிறேன். ஏன் தெரியுமா வெளிச்சமாய் மாற போறீங்க? கர்த்தர் உன்மேல் உதிக்கிற நாட்கள் வந்து விட்டது. கர்த்தர் உங்கள் குடும்பத்தின் மேல உதிக்கிற காலம் வந்து விட்டது. நீ எழும்பி பிரகாசிக்க கூடிய ஒரு காலம் வந்து விட்டது. இதோ ஈருள் பூமியையும் ஜலங்கள் காரிருள் மூடினாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். உலகமே இருண்டு போனாலும் நீ வெளிச்சமாயிருப்பார். உலகமே இருண்டு போய் கிடந்தால் உன் சபை வெளிச்சமாயிருக்கும். உன்னுடைய ஊழியம் வெளிச்சமாயிருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். அதே போல இந்த நாட்கள் வரப்போகிறது. தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கும், கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களுக்கும், தேவனை ஆராதிக்காமல் இருக்கிற பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணக்கூடிய காலம். தேவ பிள்ளைகளுக்கும் உலகத்துக்கும் வித்தியாசத்தை உடுத்துக்கிற காலம். உன்னுடைய சபைக்கும் மற்ற சபைக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காலம். எத்தனை தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க? அந்த காலம் வந்து விட்டதுன்னு சொல்றவங்க, என்னுடைய வெளிச்சம் உதித்து விட்டது, என் இருள் காரிருள் மாறக்கூடிய நேரம், என் அந்தகாரம் மாறக்கூடிய ஒரு நேரம், என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உதிக்கக்கூடிய காலம், என் வாழ்க்கை கர்த்தர் வாக்கு வைத்த வாக்கு தத்தங்களை நான் பெற்றுக்கொண்ட காலம் மாத்திரமல்ல, இனி அந்த வாக்கு தத்தங்களுக்குள்ளாக நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்போம். பாலும் தேனும் ஓடுகிற அந்த மகிமையான தேசத்திலே கர்த்தர் என்னை கொண்டு போய் சேர்க்க போகிறார் என்று விசுவாசிக்கிற தேவ ஜனங்கள் நல்ல கைகளை தட்டு. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உன்னை விட இந்த உலகத்துல பெருசா யாரும் கிடையாதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நல்ல சந்தோஷமா சிரிச்சுட்டு தான் சொல்றது. ஆமா,
ஊழியங்கள்ல தேவனுடைய மகிமையும் இருக்கும், அதே நேரத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா அப்படியே தான் இருக்கணும் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சுங்க, சிரிச்சா தப்பு இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டுல தான் அழுதுட்டு இருக்கிறீங்க. ஆமே, வீட்டுல தான் சமையல் பண்ணும் போது உங்க புருஷனை வச்சு அழுகுறீங்க. ஆமென் சொல்லுங்களேன். இங்கேயாவது சந்தோஷமா இருக்கிறது? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்ப பக்கத்துல உள்ளவங்க இந்த பக்கம் இந்த பக்கம் பின்னாலாம் அடிச்சு சொல்லுங்க, சந்தோஷமாயிருன்னு சொல்லுங்க பாரு. ஆமே, ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய மகிமை இன்னைக்கு நான் வாங்கணும்னு வந்து இருக்கிறீங்க? தேவனுடைய அபிஷேகத்தை மொத்தமா வாங்கணும் எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், உன்னை விட நான் ரொம்ப வாங்க போறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிக்கலாமா? எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 9:30. சரி, ஃபர்ஸ்ட் நாள்ங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமா முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆமே, ஏன்னா நம்முடைய மீட்டிங்லாம் குறைஞ்சது 4 மணி நேரம் இருக்கும், 4 மணி நேரம் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நானும் விட மாட்டேன், ஜனங்களும் போக மாட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்னா நம்ம கூட்டத்துக்கு ஒருத்தர் வந்திருப்பார். என்னங்க சத்தம் காணோம்? எல்லா கரங்களை அசைச்சு சொல்லுங்களேன். நம்ம கூட்டத்துக்கு அப்பா வந்திருப்பார். சொல்லுங்களேன். அப்பா வந்தா போறதுக்கு மனசு இருக்குமா? இருக்காது. ஆமே, ஆனாலும் சில சூழ்நிலைகள்லாம் கருதி கஷ்டப்பட்டு தான் முடிக்கிறேன். ஆமே, ஆகவே நாளைக்கு என்ன பண்ணுங்கன்னா, நாளைக்கு எல்லாரும் 6 மணி 6:30 உள்ள வந்துடும். ஆமேன்னு சொல்லுங்களேன். 7 மணிக்கு நான் கையில மைக் வாங்குவேன். ஆமே, ஒரு நாளைக்கு கடைசி கூட்டமா இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் நேரம் கூட போகலாம். ஆமேன்னு சொல்லுங்களேன். சரி, சந்தோஷமா இருக்கிற எல்லாரும் நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த எல்லாரும் நல்ல சந்தோஷம், நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை நன்றி செலுத்தலாமா? கடந்து வந்த பாதை எல்லாவற்றிலும் கர்த்தர் நல்லவராக இருந்தார். எவ்வளவோ காரியத்துல கர்த்தர் உனக்கு நன்மை செய்திருக்கிறார். இன்னைக்கு நியூஸ் பேப்பரை வாசித்த உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தெலுங்கானா மாநிலத்தை நினைக்கிறேன் 19 சின்ன பிள்ளைகள், ஸ்கூல் பிள்ளைகள் நசுங்கி செத்து கிடக்குறாங்க. ஆமே, அந்த காரியங்களை பார்க்கும் போது என் உள்ளத்துல ஒன்னேதான், இன்னைக்கு நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம்னா கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபை. ஆமே சொல்லுங்க. ஆமே, எத்தனை பேர் அந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறீங்க? ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லாம் சிரிச்சிட்டு சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. அவன் எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு கிஸ் பண்ணிடலாமா? ஆண்டவருக்கு எல்லாரும் மேல பார்த்து கிஸ் பண்ணுங்கப்பா. எல்லாம் தப்பே கிடையாது. ஆமே, அடிக்கடி நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன் அடிக்கடி. ஆமே, அவரும் பாசமா வாங்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை ரொம்ப என்ன சொல்றது, அப்படியே உங்க பாஸ்டரை பாக்குற மாதிரியே பார்க்காதீங்க. சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் மேல பயப்படுற பயம்லாம் பாஸ்டர் மேல வந்துடுச்சு. ஆமே, நான் உங்க பாஸ்டரை சொல்லவே இல்லை. ஆண்டவரை ரொம்ப ஆண்டவர் நம்மகிட்ட அப்படிதான் இருக்க விரும்புகிறார். ஆமே, சும்மா அப்படியே தூரத்துல வச்சுட்டு இல்ல, நீங்க அப்படி வச்சு அவர் அப்படித்தான் இருப்பார். ஆமே சொல்லுங்க. ஆமே, ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதிக்கணும்னே வச்சிருக்கிறார். என்ன எப்படி வச்சிருக்கிறாரு சொல்லுங்க. அவன் தன் மாமா வீட்டை புறப்பட்டுட்டு வந்துட்டான். கர்த்தர் அவன் ஆசீர்வதித்த அத்தனை பரிவாரத்தோட வந்த போது ஆண்டவர்கிட்ட கடந்து அவன் ஒரு நாள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்றான். நாளை காலையில என் சகோதரன் நான் சந்திக்க போகிறேன். ஆமே, ஒரு நாள் இந்த ஆற்றுக்கு தான் அவன் கடந்து போனான். அதே ஆற்றுக்கு மறுபடியும் வந்திருக்கிறான். ஆமே, ஆனா எப்படி வந்தான்? எப்படி போய் வந்தானோ அதே பெயரோடு தான் மறுபடியும் வந்திருக்கிறான். ஆமே சொல்லுங்களேன். எத்தனைங்கிற பெயரோடு போனா அதே யாக்கோபா தான் அதே மறுபடியும் அதே இடத்துக்கு வந்திருக்கிறான். யாக்கோபுக்கு ஒன்னு தெரிஞ்சிடுச்சு, போகும்போது எத்தனைங்கிற பெயரோடு தான் என் சகோதரனை விட்டு நான் ஓடி போனேன். அப்படியே நான் மறுபடியும் வந்து அவனை பார்த்தேன்னா கண்டிப்பா அவர் என் வாழ்க்கையை முடிச்சிருவான்னு அவனுக்கு தெரியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்ப அவன் ஆண்டவரை பார்த்து போராடுறான். ஆமே, வாங்க, இவர் தான் ஆண்டவர்னு வச்சுக்கோமே, நான் தான் யாக்கோப். ஆமே,
நான் ஆண்டவர்கிட்ட பிந்தி தனித்திருந்து நான் தேவனோடு ஜெபிக்கிறேன். ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, என்ன நீர் ஆசீர்வதியும். ஆமென். எனக்கு ஒரு பெயர் மாற்றத்தை நீர் தாரும். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவரை அவன் நெருங்கிட்டான். கர்த்தரை இப்படி பிடிச்சிட்டான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆனாலும் ஆண்டவருக்கு இந்த பிடிமானம் போதல்ல. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அவன் மறுபடியும் கேட்கிறான், ஆண்டவரே, என்னை நீர் ஆசீர்வதிக்காமல் உம்மை நான் விட மாட்டேன். ஆண்டவருக்கு என்ன விருப்பம் தெரியுமா? இப்படியே என் பையன் என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு கையை பிடிச்சுங்க, நீங்க விடு. ஆமென் சொல்லுங்க. வேற எதையும் பார்க்க கூடாது. என்னத்தை தான் ஒரு ஊழியக்காரன் காட்டு கத்துனால் நம்ம ஆட்களுக்கு பறக்க பார்க்கிற புத்தி போகவே இல்லைங்க. அவன் சரி பண்ணியாச்சு. கொஞ்சம் மெல்ல இல்லைங்க ஐயா, எனக்கு பலன் இல்லை. அப்போ ஆண்டவர்கிட்ட போராடுறான், என்ன நீர் ஆசீர்வதியும். அப்போ ஆண்டவர் சொல்றார், இல்லை என்ன விடு, நான் போகட்டும், பொழுது விடியது. மறுபடியும் சொல்றான், என்ன நீர் ஆசீர்வதியும். ஓமனா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவரை பிடிக்காம, ஆண்டவரை தொடாம ஆண்டவரை விட்டு போக மாட்டேன், இந்த இடத்தை விட்டும் போக மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப ஆண்டு சொல்றாரு, என்ன விடு. ஆனா ஆண்டவர் வந்தது எதுக்கு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் வந்ததே ஆசீர்வதிக்க தான் வந்திருக்கிறார். ஆனாலும் என் பையன் இப்படியே பெயரக்கூடாது, என் பையன் என்கிட்ட இப்படி இருக்கணும்னு சொல்லிதான் ஆண்டவர் அவனை போராட வைக்கிறார். அவன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தூரமாயிருந்த காலம் அல்ல, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஹல்லேலூயா. எதற்கு விளக்கினார் தெரியுமா? தூரமாயிருந்த காலம் அல்ல. இளைய குமாரன் ஒரு நாள் தூரமாகத்தான் போனா, ஆனாலும் தகப்பனுடைய இருதயம், என் பிள்ளை எப்பொழுது எனக்காக வருவான், என்னிடத்தில் வருவான் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருந்தது போல, இன்றைக்கு ஒருவேளை நீ கர்த்தர் விட்டு தூரமாய் நீ போயிருந்திருக்கலாம், கர்த்தருடைய அன்பை விட்டு தூரமாய் போயிருந்திருக்கலாம், அவருடைய பிரசனத்துக்கு நீ தூரமாய் போயிருந்திருக்கலாம், அவருடைய அபிஷேகத்தை விட்டு நீ தூரமாய் போயிருந்திருக்கலாம். இன்றைக்கு நீ கர்த்தரை ஆராதிக்கிற வேளையிலே எல்லாவற்றையும் கர்த்தர் இரட்டிப்பாய் உனக்கு கொடுக்க முடியும். அவரோடு மார்பில உன்னை சேர்த்து வைத்து ஒரு மகிமையான கிருபைகளை உனக்கு கொடுக்க முடியும். மகிமையான ஆசீர்வாதத்தினால் உன்னை நிரப்ப முடியும். கர்த்தருடைய அபிஷேகத்தினால் உன்னை நிரப்பும்படியாய் கர்த்தர் வந்திருக்கிறார். எத்தனை தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க? அவங்க நல்ல கைகளை தட்டி Alkabu Shantarabuto